ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுஹு தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீபதாததம் புவி கிருடந்தி தே பூரிதா ஜனாः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். போன வகுப்பில் குருதேவர் கேசவ் சந்திர சென் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார். மகேந்திரநாத் ரெகுலராக வர்றதில்லை அப்படின்னு. இப்போ இங்கே கூட சில பேர் ரெகுலராக வர்றதில்லை. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? திடீர்னு வராங்க, திடீர்னு போகிறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமா? ரெகுலராக கரெக்டாக போடுறோம். மனசுக்கு கூட அந்த மாதிரி ரெகுலராக சாப்பாடு போடணும். இந்த யூடியூப் வந்ததில் பெனிஃபிட்டும் இருக்குது, ப்ராப்ளமும் இருக்குது இல்லையா? கோயிலுக்கு வர்றதை எவ்வளோ பேர் நிறுத்திட்டாங்க பாருங்கள். நாங்கள் யூடியூப்லேயே பார்க்குறோம். யூடியூப்பில் பார்த்தா கூட கோயில் அங்கே வருமா, வீட்டுக்கு வருமா? அது யூடியூப் பார்த்துட்டே இருக்கிறப்ப யாரும் இப்படி போவாங்க, இவன் ஏன் இந்த நேரத்தில் எங்கே போகிறான் அப்படின்னு குருதேவர் போயிடுவார் இல்லையா? அவங்க பின்னால் மனசு போகும். அதனால தான் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது. நல்லாரை காண்பதும் நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல இடத்துக்கு போகிறதும் நல்லது. வீட்டை விட கோயில் பெட்டராக இல்லையா? ஃபார் இல்லையா? ஸோ இந்த யூடியூப் வந்ததில் இங்கே வர்றது குறைஞ்சி போச்சு. தூரமாக இருக்கிறவங்க வரலன்னாக்கா தேர் இஸ் எ ரீசன். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வர்றதில்லை. அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ஈவினிங் வாக், ஒரு 4:30 மணிக்கு கிளம்பி மெதுவாக பொடி நடையாக வர வேண்டியது. எனிவே, ஸோ ராமகிருஷ்ணன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தார், இவன் வர்றதில்லை ரெகுலராக, நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா அதையும் பார்த்தோம். என்ன குருதேவர் பேசுகிறாரோ அதையெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய மிகப்பெரிய கடமை மகேந்திரநாத்துக்கு இருந்தது. ஃப்யூச்சருக்கு கொடுக்கணும். நீங்கள் எல்லோரும் வருவீங்க அப்படின்னு ராமகிருஷ்ணனுக்கு அப்போவே தெரியும். இன்னும் நிறைய பேர் 1000 பேர் வந்து யூடியூப்பில் கேட்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு அப்போவே தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறார். இதை நாம் பார்த்தோம். அது முடிஞ்ச உடனே அந்த டாபிக் வந்து வேறு பக்கம் போச்சு. அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். பண்டித சாமாத்தியாயி என்பவரும் அங்கே இருந்தார். அந்த குரூப்பில் கேசவ் சந்திர சென் வீட்டில் பிரம்ம சமாஜத்தினர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் அவரை சுட்டிக்காட்டி, இவர் பண்டிதர், வேதம் முதலான சாஸ்திரங்களில் நல்ல ஞானம் உடையவர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். ரொம்ப படிச்சிருக்கார். ஊரில் கூட நாம் பார்த்தோம்னாக்கா படித்தவங்களுக்கு வந்து எப்போவுமே மரியாதை உண்டு இல்லையா? கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் தமிழில். படிப்பு இருந்தாக்கா தே வில் பி ரெஸ்பெக்டட் எவ்ரிவேர். திறமைக்கு வரவேற்பு எங்கெங்கும் உண்டு அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுவார். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பண்டிதரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. வேதம் படிச்சிருக்கிறார், நிறைய சாஸ்திரங்கள் படிச்சிருக்கிறார், நல்ல ஞானம் இருக்குது அப்படின்னு. ஆனால் குருதேவர் வந்து எப்போவுமே மனுஷங்களை தான் பார்ப்பார். படித்தவனா படிக்காதவனா, பணக்காரனா ஏழையா, அதை பார்க்க மாட்டார். அதெல்லாம் பார்க்குற பழக்கம் நமக்கு தான். பணத்தை பார்த்து மரியாதை கொடுக்கறது, பதவியை பார்த்து மரியாதை கொடுக்கறது இல்லையா? இப்போ சப்போஸ் யாரோ ஒரு மினிஸ்டர் இங்கே வெளியில் வந்தாக்கா, சிஎம் வந்துட்டான்னு வச்சுங்க, நியூஸ் வந்தாக்கா, நீங்கள் ஏன் பேச்ச கேட்பீங்களா இல்லை அங்கே போவீங்களா? மடத்துக்கு வந்திருக்கார், ஈஸியாக பார்த்துலாம், சுவாமிஜி நம்ம கூடவே இருப்பார், சிம்பிள் சாமி, அப்புறம் கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவீங்க இல்லையா? ஸோ இது நம்முடைய பழக்கம். ஆனால் குருதேவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. இன்னொரு தடவை குதிரை வண்டியில் போகிறார் கல்கத்தாவில். ஹிருதயராம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான்.
ஹிருதயராம் எப்படின்னாக்கா குருதேவர் பக்கத்திலே இருந்த ஒரு என்ன சொல்கிறது அஞ்ஞானி. எப்படி விளக்கு அகல் விளக்கு வச்சா கீழே இருட்டு இருக்கும், அந்த மாதிரி குருதேவர் கூடவே இருந்த ஞானம் இல்லாத ஒரு ஆள். குருதேவர் வண்டியில் போகிறப்பவே அப்படியே தன்னை மறந்து மாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே தன்னை மறந்து உட்காந்துருக்கிறார். ஹிருதயக்கு அது தெரியல, இத்தனை வருஷம் கூட இருந்து கூட. திடீர்னு சொல்கிறான், மாமா மாமா அந்த பில்டிங்கை பார்த்தியா, வைஸ்ராய் பில்டிங். ஏன்னா அவன் மனசு முழுக்க பணங்காசு தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. குருதேவர் இப்போ கோச்சு, இதெல்லாம் பேசாத இப்போ அப்படிங்கிறார். எனக்கு அவருடைய மனசு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாம் உலக விஷயங்களை வச்சு தான் ஒரு ஆளை மதிப்பு போடுவோம். குருதேவருடைய கால்குலேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே அவர் சொல்கிறார், அறிமுகப்படுத்தினார்கள். குருதேவர் உடனே ஆமாம் ஆமாம், வீட்டிற்குள் இருப்பவை கண்ணாடி கதவு வழியாக எப்படி தெளிவாக தெரியுமோ அப்படி இவரது மனத்தில் இருப்பவை இவருடைய கண்கள் வழியாக தெளிவாக தெரிகின்றன என்றார். அவரால் பார்க்க முடிஞ்சது. ஒரு சாமிஜி கூட எழுதுகிறார், குருதேவருக்கு ஒரு மனுஷனை பார்த்த உடனேயே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே நிறைய பேர் கல்கத்தாவில் இருந்த பெரிய பெரிய ஆளுங்க குருதேவர்கிட்ட வராமே இருந்துட்டாங்களாம். இது ஒரு சாமி எழுதுகிறார். ஐயோ நம்ம மனசில் என்னன்னு, ஆனால் அவங்களுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கு, அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கு. ஐயோ நம்ம மனசில் ஏகப்பட்ட குப்பை இருக்குது. போயிட்டு அது குருதேவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கா, அவர் நார்மல் சென்ஸில் இருந்தாக்கா சொல்ல மாட்டார். மனசு ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாக்கா ஓப்பனாக சொல்லிவிடுவார். நீ மனசில் குப்பையை வச்சுருக்கேன்னு சொல்லிவிடுவார். எல்லோரும் முன்னாலையும் சொன்னாக்கா அது பெரிய அவமானமாக போயிடும். ஸோ அதனால் நிறைய பேர் வர்றதே தவிர்த்தார்கள் அப்படின்னு ஒரு சாமி எழுதுகிறார். ஸோ இந்த சாமாத்தியாயி அவரை பார்த்துட்டு சொல்கிறார், கண்ணாடி கதவு வழியாக. இப்போ ஒரு பீரோவில் வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, பீரோவில் நீங்கள் பார்த்தாலே எந்த கோட்டு எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லுவீங்க. வேலைக்காரன்ட்ட சொல்லுவேன் த தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவீங்க, கண்ணாடியிலேருந்து பார்த்து. அதை போல் கண்ணாடி கதவுலேருந்து பார்க்குற மாதிரி எனக்கு எல்லாமே தெரியுது கண்கள் வழியாக. மனுஷனுக்கு கண் ரொம்ப முக்கியமான புலன், சென்ஸ். கண் மட்டும் இல்லைன்னு நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், உலகம் எப்படி இருக்கும் பாருங்கள். அது இருட்டா வெளிச்சமாக தெரியாது, அழகா அழுக்கா தெரியாது. கண் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வழியாக மனசில் என்ன இருக்குது அது பார்க்க முடியுது அப்படிங்கிறார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள என்ன இருக்கோ அது முகம் காட்டி கொடுக்கும். முகத்தில் முக்கியமான அங்கம் எதுனாக்கா கண்ணு. இந்த சில பேர் கண்ணை பாருங்கள், ஆட்டு கண்ணு மாதிரி இருக்கும், மந்தமாக இருக்கும், தமசில் மூழ்கி போயிருப்பாங்க. அவங்க கண்ணை பார்த்தாலே டல்லாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட இந்த பாலுமதி இந்த குழந்தைகள்லாம் வருவாங்க, அவங்க கண்ணை நான் பார்ப்பேன், அவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன வயசில் பளிச்சுன்னு இருக்கும், கள்ளங்கவடம் இல்லாமல் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளத்தில் ஒன்றுமே கிடையாது, அழுக்கு கிடையாது, வெறுப்பு கிடையாது, கோபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே முகத்தில் அது தெரியும். ஒரு புலவர் எழுதுகிறார், அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். உள்ள கோபம் இருந்தாக்கா பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்னது உன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது அப்படிம்பாங்க இல்லையா. முகத்தை பார்த்தாலே தெரியும் ஹி இஸ் வெரி ஹாட் அப்படின்னு. ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கான், சர்வர் கேட்குறாரு, என்ன சார் வேணும், என்ன ஹாட்டாக இருக்குது எனக்கு. அவங்க மேனேஜர் மேலே மேனேஜர் தான் இப்போ ஹாட்டாக இருக்கார் அப்படி சொன்னான். ஏதோ திட்டியிருக்கான் அவன் மேனேஜர், லீவு கேட்டிருப்பான் இல்லை ஏதோ ஒன்று கேட்டிருப்பான். மேனேஜர் தான் இருக்கிறதில் ரொம்ப ஹாட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னான்னு சொல்லி ஒரு ஜோக். அந்த மாதிரி நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் இவர் உள்ளே இருக்கிறத அப்படியே பார்க்குறார், கண்ணாடி வழியாக தெரிவது போல். இதை ஏன் சொல்கிறாருனாக்கா, இந்த நேரத்தில் ராமகிருஷ்ணன் நார்மல் மூடில் இருக்கார், எக்ஸ்டசியில் இல்லை, சமாதியில் இல்லை. ஒரு தடவை சமாதியில் அந்த எக்ஸ்டசியில் இருந்தப்போ பர்துவான் ராஜா ஒருத்தர் பார்க்க வந்தார். அவர் பெரிய பந்தாவோடு வந்திருக்கிறார்.
அவர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறப்போ இவர் அப்படியே பார்த்துட்டு சொல்லிட்டார் ஓப்பனாக எல்லாரும் முன்னாலேயுமே, எல்லாரும் ஒன்று ராஜான்னு சொல்கிறாங்க, என்னால் அப்படி சொல்ல முடியாது, நீ அதுக்கு லாயக்கில்லாதவன் அப்படின்னே சொல்லிடுறார். நீங்கள் போவீங்களா குருதேவர் வந்தா? யாருமே போவாங்க. ஐயோ பின்னால் திரை மறைவிலேருந்து பார்த்தலாம் சொல்லிட்டு முகத்தை காட்டாமல் பார்த்துட்டு வருவோம். நீ அதுக்கு லாயக்கெல்லாம், எனக்கு அவன் கேரக்டர் அப்படி. ஞானிகள் வந்து எப்போவுமே வந்து நம்முடைய கேரக்டரை வச்சு தான் மதிப்பு கொடுப்பாங்க. நாம் கொண்டு வர்ற பொருளை பார்த்து இல்லை, அதை இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த சாமாத்தியாயி பண்டிதர்கிட்ட ராமகிருஷ்ணன் என்ன பார்த்தார் அப்படிங்கிறத வந்து சொல்லவே இல்லை. கண்ணாடி வழியாக தெரியுது அப்படின்னு. தட் மீன்ஸ் வெளியில் சொல்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லோரும் முன்னாலேயும் அவரை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் விட்டார். இவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னாக்க, நிறைய படித்தா மட்டும் போதாது, விவேக வைராக்கியம் டெவலப் ஆகணும். விவேக வைராக்கியம் இல்லை அப்படின்னாக்கா, ராமகிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். கழுகு எங்கே பறக்குது ஆகாயத்தில்? டூ ஹை, எங்கேயோ பறக்கும். நாம் கூட பார்த்து ஆச்சரியப்படுவோம், அவ்வளோ உயரத்தில் பறக்குதே அப்படின்னு. ஆனால் அதனுடைய பார்வை எங்கே இருக்குன்னாக்கா, கீழே அங்கேருந்து பார்க்கும். அவ்வளோ பவர் கண்ணுக்கு. அங்கேருந்து பார்த்து செத்து போன எலியோ பூனையோ எங்கே கிடக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை போல் இந்த பண்டிதர்கள் வெறுமனே படிச்சுட்டு ஒப்பிக்கிறவங்க வந்து அவங்க மனசு முழுக்க பெண் பொன் இதிலே இருக்கும், அந்த பாண்டித்தியத்தில் பிரயோஜனமே கிடையாது அப்படின்பா ராமகிருஷ்ணன். அந்த மாதிரி ஏதோ பார்த்துருப்பார். அதனால் என்ன பார்த்தார் அப்படிங்கிறத சொல்லலை. இல்லை அவர் சொன்னதை மகேந்திரநாத் எழுதலையோ நமக்கு தெரியாது, எழுதுகிற மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று. ஸோ அதோட அந்த இது முடியுது. அது முடிஞ்ச உடனே திரைலோக்கியர் பாடத் தொடங்கினார். திரைலோக்கியர் வந்து இந்த பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு மெம்பர், நல்லா பாடுவார். அவர் பாடிக்கொண்டிருக்கும் போதே மாலை நேர தீபங்கள் ஏற்றப்பட்டன. அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அந்த விளக்கு தான் ஏற்றுவாங்க. பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த குருதேவர் திடீர்னு எழுந்து நின்றார். நல்ல பாட்டு கேட்டாக்கா இப்போ நமக்கே கூட சில சமயம் வந்து நம்மளை மறந்து நாம் தலையை ஆட்டுவோம் இல்லையா? கவனிச்சிருக்கீங்களா? அக்பர் சபையில் தான்சேன் ஒரு பெரிய சிங்கர். அந்த ஆள் பாட்டு பாடினாக்கா அக்பருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பாட்டு பாடுறார், அக்பர் தன்னை மறந்து, அக்பருக்கு அந்த ரசனை உண்டு, தன்னை மறந்தபடி இது பண்ணுறார். அவரை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸு, அந்த பேலஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களும் தலையாட்டுறாங்க, ஆஹா ஆஹா அப்படிங்கிறாங்க. பாட்டு முடிஞ்சோடனே தான்சேன் போயிட்டார். பீர்பால் கிட்ட அக்பர் சொன்னாராம், நம்முடைய சபையில் இருக்கிறவங்க கூட எவ்வளவு இசை ஞானம் வச்சுருக்காங்கல்ல, எல்லாருமே ரசிக்கிறாங்க இல்லை அப்படின்னு. பீர்பால் இதிலெல்லாம் பயங்கர ஆள் கிடையாது, இஸ் எ வெரி ரேஷனல் பர்சன். அவர் சொன்னார், பீர்பால், ஹுஜூர் நீங்கள் நினைக்கிறது தப்பு. நிறைய பேர் ஏன் தலையாட்டுறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் தலையாட்டுறதுனால தான். அப்படியா சொல்கிற? எதை வச்சு சொல்கிற? நிறைய பேருக்கு மியூசிக்னால் என்னென்னே தெரியாது, நீ இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? நிச்சயமாக நாளைக்கு தான்சேனை வர சொல்லுங்க அப்படின்ட்டார். தான்சேன் வந்து பாட போகிறார். பாடுறதுக்கு முன்னாடி பீர்பால் எழுந்து சொன்னாராம், ராஜா வந்து ஒரு கட்டளை போட்டிருக்கிறார், பாட்டு கேட்குறப்போ யாராவது தலையை ஆட்டுனா அந்த தலை அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, அந்த தலை அவங்ககிட்ட இருக்காது, இது கட்டில் போட்டிருக்கிறார், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் உட்காந்துட்டார். அக்பர் வந்து பார்த்துட்டு என்னவோ சரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தலையாட்டாமல் உட்காந்துருக்கார். தான்சேன் பாட ஆரம்பிச்சு அவர் தன்னை மறந்து அவர் பாடுறார். அப்போது ஒரே ஒரு ஆள் பின்னாடி உட்காந்துருந்தோம். அவன் சாதாரண இவன், அந்த அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவன். அவன் மட்டும் தன்னை மறந்து தலையாட்டிகிட்டு இருந்தானான். பீர்பால் பக்கத்தில் போய் சொன்னாரான், அங்கே பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையிலேயே இசையை ரசிக்கிறவன், தலை போயிடும் அப்படிங்கிற பயம் கூட இல்லாமல் தலையாட்டுறான் இல்லையா, அவனுக்கு மட்டும்தான் மியூசிக் தெரியும், இவன்லாம் உங்களுக்காக தலையாட்டுறவங்க, பி கேர்ஃபுல் ஹுஜூர் அப்படின்னு சொன்னதான் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தவர் குருதேவர் திடீரென்று எழுந்து நின்றானாக்கா அவருக்கு அந்த பாவம் வந்துருச்சு. சில சமயம் சில பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும், சில சமயம் சில பாடகர்கள் நல்லா பாடுவாங்க. 2 ஃபேக்டர்ஸ். பாட்டு மீனிங்ஃபுல்லாக இருந்தாக்க
அது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். பாடுறவங்க நல்லா உணர்ந்து பாடினாக்கா அதுவும் நமக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும். இவர் திடீரென்று எழுந்து நின்றார். தேவியின் திருநாமத்தை கூறியபடியே சமாதியில் ஆழ்ந்தார். எழுந்து நின்றார், தன்னை மறந்து நிற்கிறார். பிறகு சிறிது உலக நினைவு பெற்றதும் நடனமாடியபடியே பாடத் தொடங்கினார். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறார் அப்படின்னு ரொம்ப அழகாக இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பாட்டு பாடுறப்போ, காளி மேலேயே பாட்டு பாடுறப்போ மகேந்திரநாத் இதே அமுதமொழிகளில் வேற ஒரு இடத்துல எழுதுவார், டான்ஸ் ஆடிக்கிட்டே குருதேவர் பாடுறார், தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு சிங்கம் மாதிரி ஆடுறார் அப்படின்பா. அந்த மாதிரி காளி மேலே ஒரு பாட்டு, சிங்கம் மாதிரி ஆடுறார் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் வரும். இங்கே வந்து நடனமாடியபடியே பாடத் தொடங்கினார். என்ன பாட்டு இது, யார் எழுதின பாட்டு அப்படின்னு இல்லை, சும்மா ஒரு 6 லைன். சாதாரண மது நான் குடியேன், சந்ததம் இன்ப மது குடிப்பேன். சந்ததம் அப்படின்னாக்க ஆல்வேஸ், எப்பவுமே அப்படின்னு அர்த்தம். இன்ப மது அப்படின்னாக்க எப்பவுமே இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மதுவை குடிப்பேன். இப்போ இங்கே கடையில் வாங்கி குடிக்கிறதெல்லாம் வந்து எப்போவுமே கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே மயங்கி விழுந்துடுங்க. அப்புறம் எது உள்ளே போகுது, துணி இருக்கா இல்லையா அதெல்லாம் கூட தெரியாது. அதை போய் இன்பம்னு சொல்ல முடியுமா? அடுத்த நாள் வீட்டிலேருந்து வந்து அள்ளிட்டு போவாங்க. ஆனால் இந்த சாதாரண மது, இந்த அம்மாவுடைய நாமம் இருக்கே, அது எப்போவுமே வந்து எவர் பிளிஸ்ஃபுல். எவ்வளோ குடித்தாலும் திகட்டாது. ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்கள், பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள், திகட்டி போயிடும். எனி அதர் என்ஜாய்மெண்ட், உலக விஷயங்கள் எல்லாமே லிமிட்டட் ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு துக்கத்தையும் கொடுக்கும். சாதாரணமாக சில பேர் கூட சொல்லுவான், இந்த பையனை வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இப்போ எவ்வளோ எனக்கு கஷ்டத்தை கொடுத்து என்னை திரும்பி கூட பார்க்காம போகிறான். இதெல்லாம் நாம் வந்து சாதாரண வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம். ஒரு அறிஞர் கூட சொல்லுவார், that which gives you more happiness will definitely give you more misery அப்படின்னு சொல்கிறார். இது உலக விஷயங்கள் பொறுத்தது. இது நீங்கள் நல்லா யோசனை, நாம் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை லக்கிலி, இல்லையா? அதனால் உலக விஷயங்கள் பின்னாடியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் அலசி ஆராய ஆரம்பித்தாக்க மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். அதனால தான் நாம் ஜாலியாக இருக்கோம். இவங்க சொல்கிறார், சந்ததம் இன்பம் அது குடிப்பேன். அதனால தான் இறை இன்பத்துக்கு என்ன பேர் தமிழில்? பேரின்பம். உலக இன்பத்துக்கு சிற்றின்பம் அப்படின்னு பேர். சிற்றின்பம்னாக்கா ஃபார் அ ஷார்ட் டைம் ஒன்லி, அதுக்கப்புறம் நீங்கள் அனுபவிக்கணும் கஷ்டத்தை. இது பேரின்பம்னாக்கா முற்று பெறாத, முடிவில்லாத சந்ததம். மாதா காளியின் நாமம் அதை மறவாது ஓதும் போதினிலே உள்ளத்தே எழும் வெறி காண்பார். அம்மாவுடைய பேர் சொல்கிறப்ப அப்படியே ஒரு வெறி வருது. இது என்ன வெறினாக்கா கொள்கை வெறி கிடையாது, கட்சி வெறி கிடையாது, பக்தி வெறி, பிரேமை பக்தி. சைத்தன்ய மகாபிரபு ஜனங்களை அழைச்சிட்டு தெரு தெருவா ஹரிபோல் ஹரிபோல்னு பாடிக்கிட்டே போகிறார். அப்போது சில முஸ்லீம்கள் இருந்தாங்க அந்த ஏரியாவில், இங்கே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நின்று சத்தம் போடுறாங்க. இவருக்கு வந்து அந்த வேகத்தில், அந்த பக்தி வெறியில் கையில் கிடச்ச ஒரு கம்போ என்னமோ எடுத்துகிட்டு அவங்கள அடிக்க ஓடினாராம். இவர் வர்ற வேகத்தை பார்த்து அவங்களாம் பயந்து ஓடினாங்கன்னு சொல்லி ஒரு இன்சிடெண்ட் வரும். பக்தி வெறி அந்த அளவுக்கு தன்னை மறந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது. உள்ளத்தே எழும் வெறி காண்பார். இது மத வெறி கிடையாது, பக்தி வெறி. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, உரைப்பார் என்னை குடியன் என்றே, என்னை பார்த்து குடிகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பாட்டு முடியுது. சாரதாம்மா ஒரு தடவை தக்ஷேஸ்வரத்தில் நினைக்கிறேன், ஏதோ ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. குருதேவர் பின்னாடியே வந்தாராம். வந்ததை வந்து அம்மா கவனிக்கலை. வெறும் காலம் நடந்து வராங்க, சத்தமே இல்லை.
அப்படியே வந்து சாரதா தேவி உடம்புல வந்து கால் பட்டு இடிச்சிட்டு அவர் அப்படியே போகிறார். கால் பட்டுடுச்சு அப்படிங்கிறது குருதேவருக்கு தெரியுது. அம்மா அப்படி பார்க்குறாங்க, இவர் இங்கே போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கால் பட்டுடுச்சின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் கேட்குறார், ஓ மன்னிச்சிக்கோ, தப்பாக நினச்சிக்காத, நான் என்ன குடிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்குறார். அவர் இந்த நிலைமையிலே இல்லை அப்படின்னு அம்மாவுக்கு தெரியுது. அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எதுக்கு குடிக்கணும், நீங்கள் அம்மாவுடைய பேரை குடிக்கிறீங்க, அதனால தான் இப்படி தள்ளாடுறீங்க அப்படின்னு அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. அது பார்த்துட்டு கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு பேஷ் நீ சரியாக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போவார். மது, காளி மாதா பேர் வந்து அவருக்கு மது மாதிரி இருந்தது, அதை பார்த்துட்டு இவங்க குடிகாரன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு முடியுது. காளியின் நாமம் அப்படின்னாக்க எந்த அளவுக்கு இந்த நாமத்தை வந்து டீப்பாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உள்ளம் வந்து பரிசுத்தமாகும். அதனால தான் சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார், ஜபாத் சித்திஹி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இறைவனுடைய பேரை ரிப்பீட் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு கூட கிளியர் ஆகிடும். இது சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். இது நம்ம என்னென்னமோ மூச்சு பயிற்சி பண்ணணும், தலைகள் எண்ணிக்கணும், என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். பட் இது ரொம்ப சிம்பிள் வே. இவர் வந்தார், யோகானந்த சாமி, யங் மேன், குருதேவர்கிட்ட வந்து சொல்கிறார், அடிக்கடி காம வாசனை வருது மனசில், எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்குறப்போ ராமகிருஷ்ணன் ரொம்ப சிம்பிளாக, அது ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை, ஹரிநாமத்தை சொல்லு அப்படின்னார். இவருக்கு நம்பிக்கையே வரல. இவருக்கு தெரியாது போல் இருக்குது ராமகிருஷ்ணனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் போகிறேன். அவர் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப அங்கே தக்ஷணேஸ்வர் கார்டனில் வந்து ஒரு ஹடயோகி வந்து தங்கியிருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி ஏதோ கஞ்சா கொடுப்பான், அதை கொடுப்பான், மூச்சு பயிற்சி சொல்லுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். அதை பார்த்துட்டு யோகானந்த சாமிக்கு ஒரு அட்ராக்ஷன், ஓ இதெல்லாம் பண்ணால் காமத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறார். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ராமகிருஷ்ணன் வந்து கையை பிடிச்சிட்டு, வா இங்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனான். அது உன்னுடைய மார்க்கம் கிடையாது, நீ இங்கே சேர்ந்தவன், இந்த இடத்தை சேர்ந்தவன் அப்படி சொல்கிறார் யோகானந்த சாமி. இவங்கெல்லாம் ராமகிருஷ்ணன் வந்து எவ்வளவு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். யோகானந்த சாமி நினைக்கிற இவர் பிராமணர், அந்த பொறாம புத்தி போகலை அப்படின்னு நினச்சிக்கிறார். அந்த ஆள்கிட்ட போன உடனே எங்கே ஒரு சிஷ்யம் போயிடுவான்னு சொல்லி பயப்படுறார் அப்படின்னு அந்த மாதிரி நினச்சார். இருந்தாலும் குருதேவரை தாண்டி போய் பார்க்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் வீட்டில் ஒரு நாள் இருந்தப்போ சரி அவர் சொல்கிறார், ஒரு தடவை ஹரிநாமம் சொல்லி பார்க்கலாமே அப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு காம வாசனை வந்தப்போ ஹரிநாமம் சொல்ல ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் மனசு அவ்வளோ சுத்தமாகிடுச்சு. அப்போ தான் ஃபீல் பண்ணுறார், குருதேவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாருன்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி வரும். அந்த மாதிரி இந்த ஜபம் பண்ண பண்ண சித்தி அப்படின்னாக்கா முக்தி கூட கிடைக்கும். இது சாரதாம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாட்டும் சொல்லுது, காளி நாமம் சொன்னால் வெறி வரும் அப்படின்னு. அது முடிஞ்ச உடனே மகேந்திரநாத் எழுதுகிறார், மிகவும் நெருங்கிய உறவினரை பார்ப்பது போல் குருதேவர் கேசவரை அன்பு கனிய பார்த்தார். எங்கே கேசவர் ஒருவேளை தன்னை விட்டு விலகி சென்று விடுவாரோ என்று அவர் பயப்படுவது போல் தோன்றியது. அவர் பயப்பட்டாரா இல்லை அது தெரியாது, மகேந்திரநாத்துக்கு அப்படி தோணிச்சு. ஏன் அப்படின்னாக்க அந்த நேரத்தில் வந்து இன்னும் இந்த பசங்கள்லாம் வர ஆரம்பிக்கல. குருதேவர்கிட்ட வந்து அதிக பேர் வரமாட்டாங்க. வர்றவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து இல்லறத்தில் இருக்கிறவங்க. ராமகிருஷ்ணர் வந்து கல்கத்தாவில் வந்து ஓரளவுக்கு பரப்புனது வந்து கேசவச்சந்திர சேன் தான். இன்னும் கூட ஒரு படி மேலே போய் ஒரு சாமி, நம்ம சாமிஜி வேடிக்கையாக சொல்லுவார், கேசவச்சந்திர சேன் இல்லைன்னாக்கா நரேந்திரநாத், ராக்கால் இவங்கெல்லாம் வந்து ராமகிருஷ்ணர்டே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். சொல்ல முடியாது, எனக்கா இவர் எழுதுவார், இந்தியன் மிரர் அப்படிங்கிற மேகசினில் எழுதுவார் ராமகிருஷ்ணரை பற்றி. சுலப் சமாச்சார் அப்படின்னு ஒரு பெங்காலி, அதுலேயும் எழுதுவார். அப்போ கேசவச்சந்திர சேன் வந்து அவ்வளோ பெரிய ஒரேட்டர், அவ்வளோ பெரிய ரைட்டர், ரெண்டுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். அவர் எழுதுனாக்கா காலேஜ் பசங்கள்லாம் கேட்பாங்க. அப்படி ஒரு மெஸ்மரிசம் அவர் பேச்சுக்கு, அவருடைய எழுத்துக்கு. அதை படிச்சுட்டு தான் இவங்கெல்லாம் நரேந்திரநாத், ராக்கால்லாம் வந்து குருதேவர்கிட்ட வந்தாங்க. ஸோ அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறார். ஒருவேளை தன்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் வந்தது போல் மகேந்திரநாத்துக்கு தோன்றியது. கேசவரை பார்த்தபடியே இந்த பாட்டு அந்த மாதிரி வருது, அதனால் அவருக்கு அந்த மாதிரி தோணிச்சு.
மீண்டும் பாடினார். பகர்ந்திட நானும் பயப்படுகின்றேன், பகராதிருக்கவும் பயப்படுகின்றேன். சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, சொல்லாமல் இருக்கவும் பயமாக இருக்குது. நான் டி நகரில் இருந்தப்போ சம்மர் கேம்ப் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு அம்மா வந்தாங்க, சாமிஜி என் பொண்ணை சம்மர் கேம்பில் சேர்த்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. அங்கே வந்து நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுருப்போம். நான் நினச்சேன் சரி 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு போல் இருக்குது, நெக்ஸ்ட்டு எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம், அந்த டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லுங்கள். என்ன கிளாஸ் படிக்கிறேன்? 9th போகிறான். 9th போகிறா. என்னாச்சு? நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசினா ரொம்ப அலூஃபாக இருக்கா, பக்கத்தில் கூட வர மாட்டேங்கிறா, ஃப்ரீயாக பேச மாட்டேங்கிறா, ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கா, குட்டியாக இத்தனோடு தான் இருக்கா. அப்புறம் அவளை அந்த பக்கம் போக சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து உட்காந்தாங்க. நான் கேட்டேன் என்ன விஷயம் அப்படின்னாக்க, என்ன சொல்கிறது சாமிஜி, ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாக்கா அவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, மொபைல் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறா, கதவை தாப்பாக போட்டுக்கிறா, என்ன பார்க்குறா என்ன படிக்கிறா ஒன்றுமே தெரியல, கூப்பிட்டு திட்டலாம்னாக்கா பயமாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்து பசங்கள்லாம் வந்து டிராஸ்டிக்காக ஏதாவது பண்ணி தொலைச்சிடுறாங்க, அதுவும் பயமாக இருக்குது. சொல்லாமல் இருக்க முடியலை, எங்கே கெட்டு போயிடுவாள்னு சொல்லி பயமாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் பகர்ந்திட நானும் பயப்படுகின்றேன், பகராதிருக்கவும் பயப்படுகின்றேன். சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, சொல்லாமல் இருக்கவும் பயமாக இருக்குது. கஷ்டமான கஷ்டம் அது இல்லை. எங்கே மணியை இழந்திடுவேனோ என்று அஞ்சுகிறேன். கேசவர் போயிடுவாரோ, இந்த பாட்டை கேட்டுட்டு மகேந்திரநாத் அப்படி எழுதியிருக்கிறார். கேசவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். உன் மனம் உன் வசம் என்பதை அறிவேன், அதனால் மந்திரம் அளித்தேன் உனக்கே. நீ ஓரளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள ஆள், அதனால் உனக்கு மந்திரத்தை கொடுத்தேன். இத்திரு மந்திரம் இனி உனது தான், உன் மனம் இக்கணம் உள்ளது உன்னிடம். ஓ மனசு வாங்கிட்டே இருக்குது. இந்த மந்திரத்தின் உதவியால் மனசு நம்மகிட்ட இருக்கும். இம்மணி மந்திரம் எதிர் விபத்தினின்றும் உன்னை காக்கும் உலகம் இதிலே. இந்த மந்திர தீட்சை எடுத்தவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இம்மணி மந்திரம், மணினாக்க ஜெம். மந்திரம் வந்து சும்மா இல்லை. தபஸ்யாஞ்சி மகாராஜ் சொல்லுவ, மந்த்ரா இஸ் கிவன் மீன்ஸ் காட் இஸ் கிவன் இன் சீடு ஃபார்ம் அப்படி சொல்லுவேன். சீடை வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் வளர்க்கணும். அதை அப்படியே கொண்டு போய் பத்திரமா வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சா அது சீடாகவே இருக்கும். மனசில் வீடு வந்துடும், களைகள்லாம் வந்துடும். ஸோ அந்த மணி மந்திரம் கொடுத்துருக்காங்க. கடவுள் வரார் அந்த சீடு ஃபார்மில், மந்திர வடிவத்தில், அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மணி மந்திரம் எதிர் விபத்தினின்றும் உன்னை காக்கும். எந்த விபத்து வந்தாலும் அந்த ஒரு எஸ்பிபி பாடின ஒரு பாட்டு கூட வரும். எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு பாட்டு நான் அடிக்கடி கேட்பேன். அழகான பாட்டு இதெல்லாம் பாருங்கள். பியூட்டிஃபுல், ஹையஸ்ட் பெனிஃபிட் இன் சிம்பிள் லாங்குவேஜ். அந்த மாதிரி இவர் இந்த பாட்டில் சொல்கிறார். எதிர் விபத்து அப்படின்னாக்கா சில சமயம் நாம் வந்து எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொன்னாக்கா நமக்கு அந்த ஆபத்து போகும். இது சொல்கிறப்ப ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கதை படித்தேன், ஏதோ ஒரு மேகசினில். பட் அற்புதமான ஒரு கதை. ஒரு அம்மா உடம்பு சரியில்லை, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஒரே ஒரு பையன், 9 வயசு 10 வயசு பையன். ஹஸ்பண்டு கிடையாது. அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த அம்மா ஏதோ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கா, அவ்வளோ அதிகம் இல்லை, பட் கொஞ்சம் பணம் இருக்குது. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், நிறைய செலவாகும். அதை சொல்கிறாங்க. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்கா இவ்வளோ பணம் வேணுமா, பணம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த அம்மா வந்து அழறாங்க. குழந்தைக்கு 9 வயசு பையனுக்கு ஒன்றும் புரியல. பார்த்துட்டு டாக்டர் போய் கேட்குறான், டாக்டர் ஏன் எங்கள் அம்மா அழறாங்க அப்படின்னு. அந்த டாக்டர் சொன்னாரன், உங்கள் அம்மாவை கடவுள் தான் காப்பாற்ற முடியும் அப்படி சொல்லிட்டு டாக்டர் போயிட்டார். இந்த சின்ன பையன்கிட்ட யார் பேசுவான்? ஒன்று இவன் பார்த்தான், கடவுள்னால் என்னென்னு இவனுக்கு தெரியாது, அவ்வளோ விஷயம் தெரியாது. பாக்கெட்டில் பார்த்தா 1 ரூபி காயின் இருக்குது. நேராக ஒரு மருந்து கடைக்கு போய், சார் எனக்கு கடவுள் வேணும் அப்படின்னு சொன்னான்.
அவர் பார்த்து டே போடா அப்படி சொல்லி அனுப்பி வச்சிடறேன். ₹1 கடவுள் கிடைப்பார், 1,00,000 கொடுத்தாலும் வரமாட்டார் அவர் இல்லையா. கடவுள் வேணும்னு சொன்ன உடனே போட கடவுள்லாம் இங்கே கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு கடையாக ஏறியாங்க. சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் மிரட்டுறாங்க. கடைசியாக ஒரு கடையில் போய் தொந்தரவு, ஒரு பெரிய கடையில், சார் எப்படியாவது கடவுளை கொடுங்க சார், கடவுளை கொடுங்க சார் அப்படின்னாலும் அந்த ஓனர் அந்த பையனை கூப்பிட்டு, வேலை செய்கிற பையனுக்கு வெளியில் தள்ளு, பிஸ்னஸுக்கு தொந்தரவாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டப்போ கீழே விழுந்தான். கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு கார் நிற்கிது. காரை நிறுத்திட்டான் அந்த டிரைவர். உள்ளே இருந்த ஒரு பணக்காரர் இறங்கினார். பார்த்துட்டு, என்னப்பா ஏன் கார் முன்னால் விழற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். அந்த பையன் சொன்னான், கடவுள் தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு, நான் இந்த பணத்தை வச்சு கடவுளை கேட்குறேன், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னப்போ அந்த ஆள் ஹி வாஸ் வெரி மச் டச்டு. இவ்வளோ சிம்பிளாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னான், ஏதோ பவானியோ ஏதோ ஒரு பேர். அப்படியா, என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது, டாக்டர் சொன்னாங்க கடவுள் தான் காப்பாற்ற முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அழறான். இவர் பார்த்தார். உடனே உள்ளேருந்து ஒரு பேட் எடுத்து ஒரு லெட்டர் எழுதினாராம். எழுதி ஒரு என்வலப்பில் போட்டு, இதை அந்த ஹாஸ்பிட்டலில் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடு, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, நீ இப்போ தைரியமாக போ அப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு தெரியாது. ₹1 கொடுத்துட்டு போனேன். அந்த ஆள்கிட்ட ₹1 கொடுத்துட்டு, சார் நீங்கள் கடவுள் மாதிரி காப்பாற்றுறீங்கன்னு சொல்லி ₹1 கொடுத்துட்டு அவன் ஓடினான். கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்து அவங்க திறந்து பார்த்தா அசந்து போயிட்டாங்க. உடனே டாக்டரை கூப்பிட்டு, அந்த இருக்கிறதுல ரொம்ப டாப் மோஸ்ட் டாக்டர் அது ஆப்ரேஷன்லாம் பண்ணி அந்த அம்மா பொழைச்சிட்டு வெளியில் வரப்போ பார்த்தா அந்த ஓனர் அங்கே நிற்கிறார். அந்த பணக்காரர் பார்த்தா அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஓனர். இந்த கதை எழுதிட்டு, பிரார்த்தனையின் மகிமையை பார்த்தீர்களா அப்படின்னு அந்த ரைட்டர் முடிக்கிறார். அந்த மாதிரி நம்ம எங்கேருந்து பேசினாலும் சரி அவர் கேட்டுட்ருக்கிறார் இல்லையா. எறும்போட ஓசையும் கேட்கும் அப்படிங்கிறப்போ இந்த இரும்போட ஓசை கேட்காத பாருங்கள. ஸோ அந்த மாதிரி உன்னை எதிர் விபத்தினின்று உன்னை காக்கும் இந்த மந்திரம் உலகம் இதிலே. அதனால தான் மந்திரம் எடுத்தாக்க அது கவச்சம். இந்த கந்தசஷ்டி கவச்சம்னாக்க நம்மளை சுற்றி போட்டுக்கிறது. ஒரு பிராமண பையன் இருந்தால் டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணுவான், காயத்ரி பண்ணுவான். ஒன்றும் ஆன மாதிரியே தெரியல. அப்புறம் ஒரு நாள் குளிக்க போகிறப்ப அங்கே பார்த்தா ஒருத்தன் பேய் பிசாசு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டான் இந்த பையன். எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடு, இங்கே காயத்ரி சொல்லி யாருமே வரமாட்டேங்கிற, காயத்ரியும் காணும், அவங்க அம்மா சாவித்திரியும் காணும், நீ ஏதாவது கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படி சொன்ன உடனே அவன் பிராமின் கிடையாது, அந்த காலத்தில் நடந்த கதை இது. ஐயோ உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது சாமி, நீங்கள் போங்க அப்படின்னு. இவன் விடாமல் சொல்லிக் கொடு அப்படிங்கிறான். வேறு வழியில் சொல்லி கொடுத்துட்டான். இந்த மந்திரம் சொன்னால் என்ன நடக்கும், 3 மாதத்தில் ஏதாவது ஒரு ஆவி உங்கள்கிட்ட பேசும், ஆவி மூலமாக உங்களுக்கு வேண்டியதை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ 3 மாதம் சாண்டிங் பண்ணால், 6 மாதம் சாண்டிங் பண்ணால் எந்த ஆவியையும் காணும். மறுபடி திரும்பி ஏமாற்றிட்டான் நினச்சிட்டு அங்கே போய் கத்துறான் இந்த பிராமண பையன், நீ என்னை ஏமாற்றிட்ட, தப்பான மந்திரத்தை சொல்லியிருக்க. இல்லை என் குரு கொடுத்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் எந்த ஆவியும் வரல, இருங்க நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மந்திரம் சொன்னோடனே ஒரு ஆவி வந்தது. அந்த ஆவிகிட்ட கேட்குறான் இந்த மந்திரவாதி, ஏன் இந்த தம்பி கூப்பிட்டா வர்றதில்லை அப்படின்னு. அப்போ அந்த ஆவி சொல்லிச்சான், அவன் இத்தனை நாள் ஜெபம் பண்ண காயத்ரி மந்திரம் அவனை கவசம் போட்டு காப்பாற்றுது, நாங்கள்லாம் உள்ளே நுழைய முடியாது, அதை சொல்லு. அதை இந்த பையன் கேட்குறான், ஐயோ காயத்ரிக்கு இவ்வளோ சக்தி இருக்கா. இதனால தான் வீட்டில் அந்த மந்திரம் சொல்கிற வீட்டில் தீய சக்திகள் நுழையாது, திருஷ்டி விழாது, இதெல்லாம் இருக்குது. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் வீட்டில் உட்காந்து இதுக்காக தான் பழைய காலத்தில் ராமாயணம் படிப்பாங்க, பகவத்கீதை சாண்டிங் பண்ணுவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கீதை இது பண்ணி டெய்லி சாண்டிங் பண்ணுங்க அப்படிங்க. ஐயோ கீதையெல்லாம் வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்னாரு. ஏன், யார் சொன்னா? இல்லை கீதையை வச்சா சண்டை வருமா, யாரோ சொன்னாங்க. இப்போ சண்டை போடாமல் இருக்கீங்களா? இல்லை இப்போவும் போடுறோம். அப்போ இதை வச்சுக்கிட்டே சண்டை போடுங்க அப்படி. கீதையை வச்சுக்கிட்டே சண்டை தான் போடுறீங்க, கீதையை வச்சுக்கிட்டே சண்டை போடுங்களேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாடலாம் அப்படி சொன்னேன். ஹவு மெனி ஃபூலிஷ் ஐடியாஸ் வி ஹேவ் பாருங்க. பகவானுடைய வார்த்தையை வீட்டில் வச்சா சண்டை வரும்னாக்கா அதோட முட்டாள்தானே வேறு ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரி தான் இருக்குது. எனிவே அந்த பாட்டு முடிஞ்ச உடனே பாடலின் கடைசி பகுதியை மீண்டும் ஒரு முறை பாடிய குருதேவர் கேசவரிடம் கூறினார். அதாவது
எல்லாவற்றையும் துறந்து கடவுளை நம்பி இருங்கள். அவரே உண்மை, மற்ற எல்லாம் நிலையற்றவை. நிலையற்றவை அப்படின்னாக்க ஃபார் த டைம் பீயிங் வி ஆர் யூஸிங் திஸ் வேர்ல்டு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் தான் நல்ல உலகத்தை பார்க்குறேன்னு, எங்கள் வீடு என்கிட்ட தான் இருக்குது, என் கார் என்கிட்ட தான் இருக்குது, என் பணம் என்கிட்ட தான் இருக்குனாக்க நீங்கள் போனதுக்கப்புறம் யார்கிட்ட இருக்கும் இதெல்லாம்? இல்லை இங்கே இருக்க போகிறீங்களா? நச்சிகேதஸ் போய் கேட்டான் யமதர்மராஜன்கிட்ட, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு. யமதர்மராஜனே அசந்து போயிட்டான். 10 வயசு பையன் வந்து இந்த கேள்வியை கேட்குறான் சொல்லிட்டு. யமதர்மராஜன் சொன்னார், உனக்கு எதுக்கு இந்த கேள்வி எல்லாம்? உனக்கு வந்து 10,000 வருஷம் ஆயுள் கொடுக்குறேன், உன்னை ராஜாவாக்குறேன், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன், நீ போய் ஜாலியாக இரு அப்படின்னப்போ நச்சிகேதஸ் ஒரு கேள்வி கேட்டான். இத்தனோண்டு பையன், நீ 10,000 வருஷம் கொடுத்தா என்ன, அதை விட அதிகமாக கொடுத்தா என்ன, அது முடிஞ்சோடனே நீ வந்து நிற்க போகிற டிக்கெட் எடுத்துட்டு, அதில் என்ன பிரயோஜனம்? எனக்கு உண்மையை சொல்லு, வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத் அப்படின்னு கேட்டதா. அது கட்டோபனிஷத்தெல்லாம் படிக்கணும். அதுதான் இங்கே சொல்கிற, அவரே உண்மை, மற்ற எல்லாம் நிலையற்றவை அப்படின்னாக்க இந்த உலக விஷயங்கள்லாம் வந்து ஃபார் த டைம் பீயிங். இப்போ ஒரு பொண்ணையே பேத்து வளர்க்குறீங்க 20-22 வருஷம் வரைக்கும் தான். அப்புறம் அவள் ஷீ பிலாங்ஸ் டு சம் அதர் ஃபேமிலி இல்லையா? கோசிப்பெல்லாம் மாப்பிள்ளையே வீட்டுக்கு வந்துடுறாங்க, அது வேறு. இருந்தாலும் நம்ம ஃபேமிலி கிடையாது இல்லையா? அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இது ஏன் குழந்தைன்னு சொல்லும். நீங்கள் விலகி போக வேண்டிய கட்டாயம் வரும். எல்லாமே இயற்கை அந்த மாதிரி தான். அதனால தான் ஒரு பெரியவர் சொல்லுவார், திஸ் வேர்ல்ட் இஸ் லைக் எ ஹோட்டல், வி ஹவ் கம் ஹியர் ஃபார் அ ஷார்ட் டைம் அப்படிம்பார். ஹோட்டல் மாதிரி தான், நீங்கள் போய் தங்கலாம் 1 மாதம் 2 மாதம். கிளம்புறப்போ அங்கேருந்து ஒரு டம்ளர் கூட எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கேயே விட்டுட்டு போகணும் இல்லையா? சார் 2 மாதம் இந்த சோஃபா யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தூக்கம் வருது, இந்த பெட்டு நல்லா தூக்கம் வருது, இதை நான் கொண்டு போகிறேன் அப்படி சொன்னாக்கா விடுவாங்களே? அந்த மாதிரி தான் இந்த உலகம். அதுதான் சொல்ல, எல்லாம் நிலையற்ற அப்படின்னாக்கா அது போல். இந்த ருமின்னு ஒருத்தர் சுஃபி செயின்ட் இருந்தார். அவர் சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட்டு, யூ டோன்ட் லிவ் ஆன் தி எர்த், யூ ஆர் ஜஸ்ட் பாசிங் த்ரூ இட். நீங்கள் இங்கே வாழ போகிறதே கிடையாது, சும்மா இது வழியாக போயிட்டே இருக்கீங்க. இன்னொரு பெரியவர் சொல்வார், உலகம் ஒரு பாலத்தை போல, அதை கடந்து செல்ல பாருங்கள், அதில் கட்டிடம் கட்டாதீர்கள். நாம் எத்தனை கட்டடம் கட்டிட்டு உட்காந்துருங்கல்ல, இது நெக்ஸ்ட் இயர் இந்த ப்ராஜெக்ட், அதுக்கு அடுத்த வருஷம் அந்த ப்ராஜெக்ட். எந்த ப்ராஜெக்ட் நமக்கு எப்போ ப்ராஜெக்ட் வச்சுருக்காரு நமக்கே தெரியாது. இது 6 மாதமாக 6 வருஷமாக நமக்கே தெரியாது. பட் வி ஆர் பிளானிங் ஸோ மெனி திங்ஸ் இல்லையா? அப்புறம் இன்னொரு பெரியவர் சொல்கிறார், இது இன்னும் ரொம்ப வேடிக்கையாக ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒய் ஆர் யூ ஸோ என்சாண்டட் பை திஸ் வேர்ல்டு? ஏன் இந்த உலகத்தை பார்த்து அவ்வளவு என்சாண்டட்னாக்கா மயங்கி போகிறீங்க? வென் எ மைன் ஆஃப் கோல்ட் லைஸ் வித்தின் யூ, பெரிய தங்க சுரங்கமே உனக்கு உள்ளே இருக்கிறப்போ இந்த உலக விஷயங்கள் வந்து சில்லறை விஷயங்கள், இதை பார்த்து மயங்கி போய் நிற்கிறியே அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதை தான் சொல்கிற, அவரே உண்மை, மற்ற எல்லாம் நிலையற்றவை அப்படின்னாக்கா, அந்த காரில் போயிட்டுருக்காங்க மலைப்பிரதேசம் ஊட்டி சைடு, உள்ளே உட்காந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த ஆரஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை எல்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் போட்டு அந்த அம்மா வந்து ஜன்னல் வழியாக அப்படி தூக்கி போட்டாங்க. அங்கே குரங்குகள் உட்கார்ந்துருக்கு. 2 குரங்குகள் டக்குன்னு வந்து அதில் ஏதோ பழம் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இது அது பிடிச்சி இழுக்குது. இன்னொரு பலமான குரங்குகள் எப்படின்னாக்கா, அந்த வலிமையாக ஒரு குரங்கு இருக்கும் லீடர் மாதிரி, அது வந்துட்டாக்கா எல்லோரும் விட்டுட்டு போகணும், இல்லைனாக்கா அது கடிச்சு கொதறிடும். பிருந்தாவனத்தில் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்தோடனே இவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. அது மெதுவாக எடுத்துகிட்டு போய் மரத்தில் போய் உட்காந்து பிரித்து பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு போட்ட குப்பை. அதை போய் சாப்பிட முடியுமா? அது போல தான் உலக விஷயங்கள் அப்படின்னு ஒரு கதை. அந்த மாதிரி உனக்கு உள்ளார வந்து கோல்டு மைனே இருக்குது, தங்க சுரங்கம். இந்த உலக விஷயங்களுக்காக அப்படி மயங்கி போய் கிடக்கிறீ அப்படின்னு அந்த ஞானி கேட்குறார். அவரை அறியவில்லை என்றால் மற்ற எல்லாமே வீண். உண்மையை தெரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படித்தவராக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. இதை ராமகிருஷ்ணன் சொல்கிறார். இதுதான் மகாமந்திரம். மகாமந்திரம்னாக்கா தத்துவம் அசி,
அது நீயே, அந்த இறைவன் நீயே அப்படி சொல்லக்கூடிய மகாமந்திரம். இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருந்தால் தான் எல்லாமே மதிப்பு வாய்ந்தது இல்லையா? சப்போஸ் செத்துருக்கிற பணம் வந்து எனக்கு வந்து இந்த பூ மாலையெல்லாம் போடாதீங்க, அந்த தங்க மாலை போடுங்க அப்படி சொல்லுமா? பெரிய பணக்காரன் தங்கத்தில் மாலை போடுங்க அப்படி சொல்லுமா? இல்லை சொன்னால் தான் நீங்கள் போடுவீங்களா? அவங்க தலையில் போட்டு பட்டுற அப்படிம்பிங்க. குருக்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், அடிக்கடி இந்த மரண பயம் வந்து என்னை பயமுறுத்துது குருவே, என்ன செய்கிறது? ஏன் பயப்படுற? இல்லை, ஏதோ திடீர்னு என்ன ஆகுமோ எப்போ ஆகுமோ அந்த மாதிரி ஒரு பயம் வருது, எப்படி தப்பிக்கிறது? குரு சொன்னாருங்க, பார் நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் மரணம் வராது, மரணம் வர்றப்ப நீ உயிரோடு இருக்க மாட்டே, போயிட்டு வாடு. சிம்பிள் ட்ரூத் இல்லை? பட் we don't remember all those things இல்லையா? ஸோ அவரை அறியவில்லை என்றால் மற்ற எல்லாமே வீண், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாமே வீணாயிடும் அப்படின்னு அது முடிக்கிறார். அதோட அந்த கான்வர்சேஷன் முடியுது. பிறகு குருதேவர் அமர்ந்து கொண்டு பக்தர்களுடன் பேசத் தொடங்கினார். ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள். அவருக்கு சிற்றுண்டி கொடுக்க ஏற்பாடுகள் நடைபெற்றன. டிஃபன் ஏதோ கொடுக்குறாங்க. அறையின் ஒரு மூலையில் ஒரு பக்தன் பியானோ வாசித்து கொண்டிருந்தான். பியானோ வந்து ரொம்ப அழகான ஒரு வாத்தியம், அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வாசிக்க தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் வாசிக்க தெரிஞ்சால் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் குட். சிரித்த முகத்தோடு குருதேவர் அவன் அருகில் சென்று அவன் பியானோ வாசிப்பதை ஒரு குழந்தையை போல் கண்டு ரசித்தார். அது ஒரு பாட்டு வரும்ல, இசையால் வசமாக இதயம் எது அப்படின்னு. அந்த மாதிரி மியூசிக் வந்து நல்லா இருந்ததுனாக்கா நம்ம மனசை வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணும். அது மியூசிக்கு சில பேர் மியூசிக் இது பண்ணாக்கா நமக்கு கோபம் வந்துடும், மனசு முழுக்க வெளியில் போயிடும். பட் உண்மையாக அழகாக மியூசிக் பாடினாக்கா அது மனசை வந்து இது பண்ணும். ரொம்ப நல்லா வாசிச்சிருக்கான், அதனால் குழந்தையை போல ரசித்தார். சிறிது நேரத்தில் அவரை உள்ளே அழைத்து சென்றனர். சிற்றுண்டி அருந்தவும் பெண்கள் வந்து அவரை வணங்கவும் அங்கே ஏற்பாடு ஆகியிருந்தது. அப்போல்லாம் வந்து பெண்கள் வந்து ஓப்பனாக வரமாட்டாங்க, அவங்க தனியாக உள்ளே உட்காந்துருப்பாங்க. இப்போ கூட பெரிய பெரிய குடும்பத்திலலாம் போனாக்கா பெண்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நல்ல குடும்பத்தில், கல்ச்சர்டு ஃபேமிலியில். நான் ஒரு தடவை கல்கத்தாவில் சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ் கூட தங்கியிருந்தப்போ நம்முடைய கோல் பார்க்கில் ஒரு சென்டர் இருக்குது, பெரிய பில்டிங். அது மகாராஜை பார்க்குறதுக்கு இந்த பிர்லா ஃபேமிலியிலேருந்து அந்த பெரியவர் வந்திருக்கார். அவருக்கு 82 இயர்ஸ் பிர்லா. அவர் வந்திருக்கிறார். மகாராஜ் வந்து அந்த பில்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தங்கியிருக்கிறார். அவர் ரூமுக்கு பக்கத்தில் வந்து விசிட்டர்ஸ் ரூம். அங்கே வந்து அவர் வெயிட் பண்ணுறார். நான் வந்து மகாராஜா அழைச்சிட்டு போய் உட்கார வச்சேன். 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. மகாராஜா அப்போ வந்து 86, 87, அவர் 82. நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கிறார். இவருடைய பையனுக்கு அப்போ 56ஓ 57. அவர் வெளியில் நிற்கிறார். என்ன கல்ச்சர்ட் ஃபேமிலி பாருங்கள். நான் சொல்கிறேன், யூ ஆல்சோ கம் அப்படின்னு. நோ சாமிஜி, லெட் தம் டாக் அப்படின்னு கையை கட்டிட்டு உட்காந்துருக்கார். பையன் அவ்வளோ பணக்காரன், இஸ் நாட் ஆர்டினரி சன். லெட் தம் டாக் அப்படின்னு ரங்கநாதாஜி கூப்பிட்டார். யூ ஆல்சோ கம் அப்படின்னு. நோ சாமிஜி, ஐ எம் கம்ஃபர்டபுள் ஹியர் அப்படி சொல்லிட்டு வெளியில் நிற்கிறார். இவருடைய பையன் 27 வயசு பையன் காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் கீழே காரில் நிற்கிறான், மேலே கூட வரல. எந்த அளவுக்கு பண்பாடு பாருங்கள். பெரியவங்க அந்த அப்பா உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் இந்த பையன் 56 வயசு, என்ன சின்ன வயசு, உட்காரவே இல்லை, நின்றுக்கிட்டே இருக்கார். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். எனிவே, ஸோ பெண்கள் அப்போல்லாம் வந்து பெண்கள் வந்து தனியாக தான் இருப்பாங்க, எல்லோரும் முன்னாலேயும் வணங்க மாட்டாங்க. அவங்க வந்து வணங்குறதுக்காக அங்கே ஏற்பாடு ஆகியிருந்தது. சிற்றுண்டி முடிந்ததும் குருதேவர் சென்று வண்டியில் அமர்ந்தார். அவருக்குன்னு ஒரு குதிரை வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் உட்கார்ந்தோடனே அப்படி பார்க்குறார் அன்போட. பக்தர்கள் வண்டியின் அருகே வந்து நின்றார்கள். ஜென்ஸ் மட்டும் வந்து நிற்கிறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஏன் வந்து நின்னாங்க அப்படின்னாக்கா, மறுபடி எப்போ உங்களை பார்ப்போமோ, எப்போ உங்களுடைய அமுத மொழிகளை கேட்போம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால வந்து நின்னாங்க. அதை சொல்கிறார். கமலக்குடிரை விட்டு வண்டி தட்சிணேஸ்வரம் நோக்கி புறப்பட்டது. வண்டி புறப்பட்டது. அதோட அந்த சாப்டர் முடியுது. 2வது சாப்டர் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் ஆரம்பிக்குது. வித்யாசாகரை சந்திக்க போகிறார். அவர் ஒரு பெரிய பண்டிதர். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய
तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ तत्सत्। श्रीरामकृष्णार्पणमस्तु।